அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம தமிழ் புத்தாண்டு பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் 1ஆம் தேதி 14/4/2026 அன்று பிறக்கப் போகிற புது வருஷத்தோட பேர் பராபவ வருஷம். அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சதயம் நட்சத்திரத்தில், அதாவது ராகு நட்சத்திரத்தில் இந்த வருடம் பராபவ வருடம் பிறக்கின்றது. தமிழ் புத்தாண்டு அன்று பல வகையான கனிகள், தானியங்கள், நாணயங்கள், ரூபா நோட்டுகள், தங்கம், வெள்ளி, ஆபரணங்கள், புது பஞ்சாங்கம் போன்றவைகளை வைத்து வழிபட்டு சிறப்பாக இந்த ஆண்டு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துடன் வழிபாடு செய்து வந்தால் மிக சிறப்பான பலன்களை ஒவ்வொருவரும் பெறுவார்கள். இந்த பராபவ ஆண்டு புது வருஷம் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பொதுவாக ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டு அன்றும் ராஜா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பதவியில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கடுத்து மந்திரி, அர்க்காதிபதி போன்ற ஒவ்வொரு பதவியும் எந்தெந்த கிரகங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பராபவ ஆண்டில் நவக்கிரக ஆதிபத்தியம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாவாக குரு பகவானும், மந்திரியாக செவ்வாய் பகவானும், அர்க்காதிபதியாக சந்திர பகவானும், மேகாதிபதியாக சந்திரனும், சஸ்யாதிபதி சுக்கிரனும், சேனாதிபதி சந்திரனும், ராசாதிபதி சூரியனும், தானியாதிபதி புதனும், நீரசாதிபதி சுக்கிரன், பசுநாயகர் கோபாலன், வருஷாதிபதி தேவதை லக்ஷ்மி நரசிம்மன். நம்ம இந்தியாவோட லக்னம் அப்படின்னு பார்த்தா ரிஷப லக்னம், ராசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி. இது நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம சுதந்திரம் வாங்கிய ஆகஸ்ட் 15, 1947 இந்தியாவின் பிறந்த தினமாக வைத்து கணித்தால் நமக்கு ரிஷப ராசியும் கடக லக்னமும் வரும். ஆகவே நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசி இந்தியாவுடைய ராசியாகவும், ரிஷப லக்னம் இந்தியாவுடைய லக்னமாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையில் இந்த பராபவ ஆண்டு எப்படிப்பட்ட பொது பலன்களை இந்தியாவிற்கு தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பராபவ ஆண்டில் உலக அளவில் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக முயற்சிகளை எடுத்து முன்னேறி வரும். முதல் 6 மாதங்கள் பொருளாதாரம் மந்த நிலையில் இருந்து பின்னர் படிப்படியாக முன்னேற்றம் இருக்கும். மகர ராசிக்கு 2வது வீட்டில் ராகு, 3இல் சனி, 6இல் குரு, 8இல் கேது ஆகிய கோச்சார அமைப்புகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கும். இந்தியாவோட அணு ஆயுத வளர்ச்சி பெரிய நாடுகளை ஆச்சரியப்பட வைக்கும். வேலையில்லா திண்டாட்டம் பெருமளவில் அதிகரிக்கும். படிப்பின் மீது மக்களுக்கு ஆர்வம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் பொதுவாக சொந்த தொழில்களில் ஆர்வம் காட்டத் தொடங்குவார்கள். உற்பத்தி பெருகும். இந்தியா ஒரு புதிய கண்டுபிடிப்பை உலகுக்கு அறிமுகம் செய்கின்ற வருடமாக இந்த பராபவ வருடம் இருக்கும். சூரிய ஒளியோட
பாதிப்பு அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் நோய் தொற்று அதிகரிக்கக்கூடிய காலமாக அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அமையும். இந்த வருடம் அந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியனோட உஷ்ணம், சூரியனோட அந்த ரேடியேஷன், அதில் சில பாதிப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எரிவாயு உற்பத்தியில் சிறப்பான முன்னேற்றம் இந்தியாவில் ஏற்படும். இந்தியாவின் நட்பு நாடுகளாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, ஜெர்மனி போன்ற நாடுகள் முன்னணியில் இருக்கும். அமெரிக்கா இந்த ஆண்டு மிகப்பெரிய பொருளாதார சரிவை சந்திக்கும். சுயசார்பு பற்றி அமெரிக்கா முக்கிய முடிவுகளை எடுக்கும். பல இந்தியர்கள் அமெரிக்காவை விட்டு வேறு இடங்களுக்கு அல்லது வேறு நாடுகளுக்கு மாறி செல்வார்கள். இந்த பராபவ ஆண்டில் மழை பிற்பகுதியில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சில வட மாநிலங்களில் வெள்ளம், புயல் போன்ற தாக்குதல்களால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருடம் ஆன்மீக நாட்டம் எல்லோருக்கும் அதிகமாக இருக்கும். ஆன்லைன் மற்றும் பண மோசடிகள் அதிகரிக்கும். தமிழ்நாடு வட இந்தியர்கள் சரணாலயமாக மாறும். தமிழ்நாட்டின் அவசியம் இந்திய அளவில் முக்கியத்துவம் பெறும். இந்திய அரசியலில் டிசம்பர் மாதம் மிகப்பெரிய குழப்ப நிலை ஏற்படும். சித்த ஆயுர்வேத மருத்துவம் பற்றிய மக்களின் புரிதல் அதிகமாகும், தேடுதலும் அதிகமாகும். பொதுவாக இந்த பலன்கள் இந்தியாவுக்கான பலன்களாக இருந்தாலும் 12 ராசிக்குமான தனித்தனியான பலன்களையும் பார்க்கலாம். வாங்க. அன்பிற்கினிய மிதுன ராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு கலப்படமான பலன்களை தரப்போகிறது. காரணம், குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் 2வது வீட்டில் மற்றும் 3வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் 10வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். ராகு பகவான் 9 மற்றும் 8வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். கேதுவை பொறுத்தவரை 3, 2வது இடத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார். இந்த அமைப்புகள் எப்படிப்பட்ட பலன்களை மிதுன ராசிக்கு தரும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாதகரை ஆட்டி பார்க்கின்ற அல்லது ஜாதகருக்கு கொஞ்சம் பாடம் கற்றுக் கொடுக்கிற காலமாக இருக்கும். சிந்தனை, ஜாதகருடைய செயல்பாடு, எண்ணங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தடைப்படுகின்ற காலம். இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம ராசியில் குரு சஞ்சாரம் செய்யும்போது ஜாதகருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள், ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள், குறிப்பாக சொல்லணும்னா இருதயம், நரம்பு, கால் போன்ற இடங்களில் ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை செய்கிற அளவுக்கு கூட பிரச்சனைகள் வரலாம். இந்த காலகட்டத்தில் பண விரயம் அதிகமாகிற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். ஆனால் ஜூனுக்கு பிறகு அந்த குரு பயிற்சி ஆகி கடகராசியில், அதாவது மிதுன ராசிக்கு 2வது வீட்டில் குரு சஞ்சாரம் செய்கின்ற காலம் ரொம்ப ரொம்ப சூப்பர். உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் அது. அதை நல்லா பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிற மாதிரி குரு பகவான் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்கின்ற அந்த ஒரு 5-6 மாதங்கள், அதுவும் உச்சமாக சஞ்சாரம் செய்கிறார். பண வரவு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஏதாவது அல்லது உங்களுடைய மனசு சார்ந்த சில சங்கடங்கள் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சில சமயங்களில் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருகின்ற ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். இந்த காலகட்டம் புத்திர பாக்கியத்தை சிலருக்கு ஏற்படுத்தி தரலாம். நீண்ட காலமாக புத்திர பாக்கியம் இல்லை, 2-3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படிங்கிறவங்களுக்கு
புத்திர பாக்கியம் ஏற்படுகின்ற வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சொத்தை விற்கணுமே அப்படின்னு மன கஷ்டமாக இருப்பீங்க. ஆனால் அதிக விலைக்கு, நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான விலைக்கு அந்த சொத்து விற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் எல்லாம் சாதகமாக உங்களுக்கு அனுசரணையாக முடியும். இந்த காலகட்டத்தில் மகான்களோட தரிசனம், குருவோட தரிசனம், அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக ஏதாவது குருவை சந்திக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு ஈடுபாடு இருந்தால் அது நடக்கும், கைகூடி வரும். ஆகவே குரு பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளையும் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும். ஆனால் அந்த சனி பகவான் தான் உங்களுக்கு 10வது வீட்டில் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். பொதுவாக சனி ராகு கேதுவுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக சிறப்பு தான். ஆனால் அந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், வேலையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்துவார். இப்போ நீங்கள் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அல்ல இப்போ இருக்கிற பதவியிலேருந்து வேறு ஒரு பதவிக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு ஏதாவது வெளியூரோ வெளிநாடோ அல்லது வெளி மாநிலத்திலோ சென்று சில மாதங்கள் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு இடத்துக்கு போகிறதுங்கிறது வேறு, தற்காலிகமாக சில மாதங்கள் வேறு ஒரு இடத்துல, குறிப்பாக 2 குடும்பங்களை நடத்த வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஏன்னா நம்ம குடும்பத்திலேருந்து தள்ளி இருக்கும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்குமேங்கிற அந்த கவலை கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது சனி பகவானுடைய ஒரு நன்மை உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கண்டிப்பாக சனி பகவான் தருவார். ஆனால் கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற ஊதியத்தை தந்து விடுவார். கொஞ்சம் பண கஷ்டத்தையும் தடுமாற்றத்தையும் வேலை சம்பந்தமான மன அழுத்தங்களையும் தரக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் ராகு பகவான் உங்கள் ஜாதகத்தில் 9 மற்றும் 8வது வீட்டில் சஞ்சாரம் செய்து பலன்களை தரப்போகிறார். ரியல் எஸ்டேட் சம்பந்தமான வேலை செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அல்லது நிலம் வாங்கி விற்கின்ற தொழில் செய்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாவது வில்லங்கத்தில் மாட்டிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு சொத்தை உங்கள் பணத்தில் வாங்கி அதை அப்புறம் விற்கலான்னு நினச்சிங்கன்னா அதில் வில்லங்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை கரெக்டான நேரத்தில் செலுத்திடுங்க. தாமதப்படுத்துவதால் சிக்கல்கள் தான் அதிகரிக்கும். அதனால் உங்களுடைய பண விரயம்தான் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் உங்கள் மீது இருக்கிற மரியாதை, கௌரவம், அந்தஸ்து போன்ற விஷயங்களில் சின்ன தடுமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நேற்று வரைக்கும் நம்மளை மரியாதையை நடத்தினவங்க இன்றைக்கி கொஞ்சம் அதிகாரமாக இருக்காங்களே அப்படின்னு உங்கள் மனசுக்கே கொஞ்சம் கஷ்டத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலையாக இருக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல, விட்டு கொடுக்கலாம். இல்லை சகிப்புத்தன்மையோடு செயல்பட்டீங்கன்னா அதை தாண்டி வந்துடலாம், பெரிய பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் கேது பகவான் உங்களுக்கு 3, 2 ஆகிய இடங்களில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். 3வது இடம் ரொம்ப சிறப்பானது. நீங்கள் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய கம்யூனிகேஷன் தொடர்பான அல்லது ஐடி சம்பந்தமான வேலைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஆன்மீக நாட்டத்தில் அல்ல ஆன்மீக உங்களுடைய தேடலுக்கு ஒரு விடை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக அரசாங்க வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுப்பார். மாணவர்கள் சில பேருக்கு மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் எளிதாக நினச்சதை விட சுலபமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வேலை தேடிக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. அப்போ
அப்போ குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது, குரு பகவான் ஏற்கனவே பார்த்தோம் 2 இடங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்ம ராசியில் ஒரு 5-6 மாதம் மே வரைக்கும், 26 மே வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மாதங்கள் கடகராசியில் உச்சனாகவும் அதுக்கப்புறம் அதிசாரமாகவும் இருந்து பயன் தரப்போகிறார். அப்போ குரு பகவானோட பார்வை பொதுவாக 5, 7, 9 ஆகிய இடங்களில் விழும். மிக சிறப்பான இடங்கள் பூர்வ புண்ணியஸ்தானம், களத்திரஸ்தானம் மற்றும் பாக்யஸ்தானம் ரொம்ப அற்புதமான இடங்கள், வாழ்க்கையில் மிக முக்கியமான இடங்கள். அப்போ குரு பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை தந்தாலும் உங்களை சுற்றி இருக்கின்ற சூழ்நிலை ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். யோகமான காலம். சில திடீர் மாற்றங்கள் உங்கள் மனசில் ஏற்படும். அதுக்கப்புறம் 6, 8, 10 ஆகிய இடங்களில் குரு பகவானுடைய பார்வை வீழ்கின்ற அந்த காலகட்டத்தில் பல தோஷங்கள் உங்களுக்கு விலகி செல்லும். உங்களுடைய உடல் உபாதைகள் சரியாகின்ற, அல்லது ரொம்ப நாளாக நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது என்ன காரணம்னே தெரியல, அதுக்கான சிகிச்சையும் அதுக்கான விடிவு காலமும் பிறக்கும். அதிலேருந்து விடுபடக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் இருக்கும். வேலையில் உங்களுக்கு ஏற்பட்ட சின்ன சிக்கல்கள், சனியினால் வேலையில் 10ல் இருக்கிற சனி சில சங்கடங்களை தருவார்னு பார்த்தோம். உங்களுடைய பதவி, அந்தஸ்து, சின்ன இடமாற்றம் போன்றவைகளை குரு பகவானுடைய பார்வை தடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அல்லது அதில் ஏற்படுகின்ற ஒரு சின்ன குழப்பம், உங்களுக்கு இடமாற்றம் அப்படின்னு அது ஒரு மாதத்தில் சரியாகக்கூடிய தன்மை இருக்கும். ஆகவே சனியினால் வேலையில் ஏற்படுகின்ற குழப்பங்களை குருவோட பார்வை மிக அற்புதமாக சரி செய்யுது. அதனால் குருவோட பார்வை பலம் உங்களுக்கு இருப்பதால் மிக அற்புதமான பலன்களை மிதுன ராசி என்பர்கள் பெறப்போகிறீர்கள். உங்கள் உடல் நலனில் நீங்கள் கவனம் செலுத்தினாலே பாதி பிரச்சனைகள் சரியாகிடும். ஏன்னா உங்களுடைய செயல்பாடுகள், சிந்தனை எல்லாமே வெற்றியை நோக்கி இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இல்லை. மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.